தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்க போகிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைச்சிருக்க மக்களே. அது உள்ளுக்குள்ள பேசப்படக்கூடிய சில விஷயங்களை நம்ம கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். எப்படி டீட்டெயிலாக பார்க்க போறோம் இந்த பதிவில். அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடி. லாஸ்ட் ஒரு 2-3 நாளாக நிறைய ஃபோன் கால்ஸ் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, சார் நீங்கள் ஏன் சார் தாவேகா தலைவர் விஜய் அவர்களை வந்து ஃபர்ஸ்ட் டைம் வராரு, நீங்கள் ஏன் அவரை வந்து இவ்வளோ எதிர்க்கிறீங்க, நீங்கள் வந்து இப்போது நேற்று சொல்லிட்டு இருந்தீங்க நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க, இந்த மாதிரி என்ஜாய்மெண்ட்ன்ற பேரில் தப்பு பண்ணுறாங்க, பப்ளிக் நியூஸ் கிரியேட் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இதெல்லாம் பார்க்க அவருக்கு நேரம் இருக்காது இல்லையா? இதெல்லாம் எப்படி பார்க்க முடியும்? இதே இடத்துல வந்து ஸ்டாலினோ இல்லை எடப்பாடியோ வந்து பார்ப்பாங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க மக்கள். நான் ஃபர்ஸ்ட் ஆன்சர் கொடுத்துக்க விரும்புகிறேன். உதாரணத்துக்கு நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன பாருங்க, கட்டமைப்பு ஒரு கட்சியில் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் கொடுத்துட்றேன். இப்போ இதே இடத்துல அதிமுகவை சார்ந்தவங்களோ இல்லை திமுகவை சார்ந்தவங்களோ இந்த மாதிரி ரோட்ல வந்து இந்த மாதிரி நியூஸ் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா, அதை பார்க்கக்கூடிய ஏதாவது ஒரு திமுகவுடைய உறுப்பினரோ அதிமுக உறுப்பினரோ இந்த மாதிரி இடத்துல இந்த தெருவில் இப்படி ஒருத்தவங்க பண்ணுறாங்கன்னா அப்படின்னு அந்த பகுதி செயலாளர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ வீடியோவில் இப்படி ஒரு விஷயம் நடக்குது, இது தலைமை பார்த்துட்டாங்க அப்படின்னா தலைமையில நமக்கு ஃபோன் வரும். இது எந்த தெரு, எந்த ஏரியா, இந்த ஏரியா இந்த தெரு, இந்த ஏரியாவில் யார், அந்த அமைப்பு செயலாளர் யாரு, அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, இதை பார்க்க மாட்டாரா அப்படின்னு நம்மளை பம்பாட் பண்ணுவாங்க. நம்மளுடைய பொறுப்பு போயிடக்கூடாது, பதவி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனாலயே அந்த ஏரியாவில் தப்பு நடக்குது அப்படின்னா, இப்போ அதிமுக துண்டு போட்டு ஒருத்தவங்க பண்றாங்க அப்படின்னா உடனடியா அது யாரு, இந்த பசங்க யாரு அப்படிங்கிறத அங்கே உள்ள ஆள் விசாரிச்சு கூப்பிட்டு வார்ன் பண்ணி இது மாதிரி பண்ணாதன்னு சொல்லி அதை வீடியோ எடுத்து தலைமைக்கு அமைச்சிருவாங்க. ஏன்னா நாளைக்கு இது மீடியாவில் போய் இது பிரச்சனை ஆகி பெருசாகி வந்தபோது தலைமைக்கிட்ட இருந்து நம்ம கால் வந்து நம்மளுடைய நிர்வாகம் சரியில்லை அப்படின்னு சொல்லக்கூடாதுன்றதுனாலேயே இதை செஞ்சிருவாங்க. சப்போஸ் கால் வந்தாலும், அண்ணா நான் கூப்பிட்டேன்னு பார்த்து திட்டினேன், வார்ன் பண்ணேன், மிரட்டி வச்சிருக்கேன், இப்போ பண்ண மாட்டாங்கன்னு, உங்கள் பேருக்கு எடுத்துட மாட்டாங்க, கட்சி பேருக்கு எடுத்துட மாட்டாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வீடியோ சாட்சி அமைச்சு விட்ருவாங்க. இதுதான் கட்டமைப்பு. இந்த கட்டமைப்பை நான் விஜய் பார்க்க சொல்ல, அவருக்கு இப்போ ஆட்சி அமைக்க முடியுமா முடியாதான்ற பிரச்சனைல போயிட்டு இருக்கு. இதை அந்த தாவேக்கால இருக்கக்கூடிய கட்டமைப்பு ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா அங்கே கீழே உள்ள அமைப்பு செயலாளர் பார்க்கணும், அவங்க கூப்பிட்டு வார்ன் பண்ணும். இதுதான் நான் சொல்றேன், இதுதான் தப்பா இருக்கு அப்படின்னு நான் சொன்ன மக்களே. இப்போ என்ன இங்க தாவேக்கால இன்னும் தப்பா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகவிலையோ திமுகவிலையோ எவ்வளோ எம்எல்ஏக்கள் ஜெயிக்கிறாங்க. ஜெயிச்சவங்க எல்லாருமே குடிப்பழக்கம் இல்லாதவர்கள் நான் சொல்லவே முடியாது. ஏன்னா இப்போ வந்து குடி வந்து எல்லாரும் குடிக்கிறாங்க, யாரும் குடிக்காமலாம் கிடையாது. எங்க குடிப்பாங்க, எப்படி குடிப்பாங்க, அதை வீடியோ எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா, இதெல்லாம் தான் முக்கியம். தஞ்சாவூர்ல ஒரு எம்எல்ஏ குடிச்சிட்டு நான் அதை வீடியோ எடுத்து தலைமைக்கு அனுப்புறேன் அப்படிங்கிறார். இப்போ இந்த மாதிரி விஷயத்த அவர் செய்யறாரு. இவருடைய ஃபர்ஸ்ட் என்ன பிரச்சாரம் பண்ணாரு விஜய் அவர்கள், போதையை நாங்கள் ஒழிப்போம் அப்படிங்கிறாரு. இதான் போதையை ஒழிக்கிறதா அப்படின்ற கேள்வி கேட்டுருவாங்கன்றதுனாலேயே இதை மற்ற கட்சியில் செய்ய மாட்டாங்க, இவங்க செய்யறாங்க அப்படிங்கிறதான் கட்டமைப்பு தவறு, தேர்ந்தெடுத்த ஆட்கள் தவறு நம்ம சொல்றோம். சரி, இன்னொரு விஷயத்துக்கு வரும். நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா அதிமுக திமுக இணைய போகுதா, தாவேகா ஆட்சி அமையுமா அமையாதா, விஜய் கிட்ட இருந்து கான்வாயை கூட்டிட்டு போயிட்டாங்களே என்ன பிரச்சனை நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க மக்களே. நாம சில சோர்ஸை விசாரிச்சு பார்த்தோம். என்ன சொல்றப்பட்டதுன்னா, இந்த சோர்ஸை விசாரிச்ச தகவலை சொல்றதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லிடுறேன் உங்களுக்கு. நம்ம 3 நாளாக பேசிக்கிட்டு இருக்கோம், தொடர்ந்து சொல்றோம். நிறைய யங்ஸ்டர்ஸு நமக்கான ஒரு மாற்று அரசியல், ஒரு தீர்வு விஜய் தான், அதனால்தான் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா. விஜய் எந்த ஒரு மாற்றத்தையும் தமிழ்நாட்டில் கொண்டு வந்துட முடியாது. இன்ஃபேக்ட் தமிழ்நாட்டை இன்னும் ஒரு ஒஸ்டா தான் ஆக்குவாரு அப்படிங்கிறதுக்கு நான் சில எக்ஸாம்பிள்ஸை கோட் பண்ணிட்டு நான் இந்த விஷயத்துக்கு வந்தா அந்த கோர்வை சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய வின்னிங்கை வந்து ஒருத்தர் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னால் அது எப்படி சாத்தியப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். இதற்காக தாவேகா கையாண்ட முக்கியமாக திரு ஜான் ஆரோக்கியசாமியும் இதற்காக ஃபண்ட் பண்ணக்கூடிய ஒரு சில நபர்கள், மிக முக்கியமாக ஆதவ் அர்ஜுன் அவர்களும் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கிறாங்க. டெக்னிக்கல் ஆப் செஞ்சிருக்காங்க. அதை பற்றி டீட்டெயிலாக நான் அடுத்த வீடியோ சொல்கிறேன் மக்களே. அது புரிய வைக்கிறது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஆனால் இதற்காக அவங்க செலவு பண்ணப்பட்ட பணம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 500 கோடி. அதாவது
பிரசாந்த் கிஷோர் ஐபேக் நிறுவனம் வச்சுட்டு அந்த நிறுவனத்தில் உள்ள பல பேர் வேலை பார்த்து அதன் மூலியமா 2021 திமுகவை ஜெயிக்க வச்சாரு, ஒரு பெரிய அலை ஏற்படுத்தினாரு அப்படிங்கிறதுக்கு அவர் வாங்கின சம்பளம் 300 கோடி. ஆனால் திரு ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் 2 வருஷம்தான் ஆன ஒரு கட்சியில இந்த மாதிரி ஒரு மெஜாரிட்டி கொண்டு வர்றதுக்கு, அஃப்கோர்ஸ் மைனாரிட்டி இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆட்சி அமைக்கிறதுக்கு, ஆனால் 107 கவுண்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய கவுண்ட். இந்த கவுண்ட்டை கொண்டு வர்றதுக்கு அவர் வாங்கிய அமௌண்ட் 500 கோடி ரூபாய். இதற்காக ஒரு பெரிய ஐடி விங் வார் ரூம் உருவாக்கப்பட்ட வார் ரூம்ல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் செய்யப்பட்டதுன்னு நான் அற்புதமா சொல்றேன். அதுக்கு முன்னாடி முதல் மாநாட்டில இருந்து விஜய் எப்படி ட்ரெஸ் போடணும், எப்படி நடக்கணும், என்ன பேசணும், எவ்வளவு பேசணும், என்ன ஆக்டிவிட்டி பண்ணணும், என்ன அந்த இடத்துல ரேம்ப் வாக் பண்ணணும், எப்படி அந்த ஸ்டேஜ் செட் பண்ணணும், இது எல்லாத்தையுமே இன்ச் பை இன்ச்சா செதுக்குனது இவர் தான். அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, அதாவது நம்ம சொல்கிறோம்ல வெர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்றது இப்போ எவனும் ஷேர் பண்ணுறான்ப்பா அப்படின்ற மாதிரி கிடையாது. இது எல்லாமே பிளான் பண்ணப்பட்டு செய்யப்பட்ட விஷயங்கள். ஒவ்வொருத்தவங்க எமோஷ்னலாக என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ட்ராக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கண்டென்ட் ஸ்டடி பண்ணப்பட்டு செய்யப்பட்ட விஷயங்கள். இதற்காக அவங்க உருவாக்கின விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, நடைமுறையில் சாத்தியமே இல்லாத வாக்குறுதி அள்ளி விட்டு விஜயை இப்படி பேச வைக்கிறாங்க. சரி, இதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் மக்கள். ஏன்னா அது பெரிய சப்ஜெக்டாக இருக்கும், மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்கும் ரொம்ப நுணுக்கமாக புரிய வைக்க வேண்டியது இருக்கும். சரி, இப்போ என்ன சொல்ல வரோம் இதில் அப்படின்னு பார்த்தா, 500 கோடி ரூபாய் யார் பணம்? ஆதவ் அர்ஜுனா மற்றும் விஜய் அவருடைய பணம்ன்றாங்க. இன்னும் சில பேர் ஃபண்ட் பண்ணிருக்காங்க. இப்போ ஆட்சிக்கு வந்ததும் இந்த பணத்தில் இவ்வளோ பணம் செலவு பண்ணியிருக்கோம், இந்த பணத்தை எடுக்கிறதுக்கு ஒருத்தவங்க பார்ப்பாங்களா? எப்படி பார்ப்பாங்க? இன்னொரு விஷயம் சொல்கிறேன். ராயபுரம் எம்எல்ஏ அவர் நேத்தி பார்த்துருப்பீங்க. அவர் அதாவது அவருக்கு ஒரு நேரட்டிவ் செட் பண்ணுறாங்க. என்ன நேரட்டிவ் அப்படின்னா, ராயபுரம் எம்எல்ஏவாக இருக்கிறவர் விஜய் தாமு அவர்கள், அவர் ஒரு ஆட்டோ டிரைவர் அப்படின்னு செட் பண்ணுறாங்க. பட் அவர் ஆட்டோ டிரைவரா அப்படிங்கிறத அவருடைய அஃபிடவிட் செக் பண்ணி பார்க்கும் பொழுது அவர்கிட்ட சொந்தமாக ஆட்டோ கிடையாது. ஆனால் ஜான் 2025 அன்னைக்கு வாங்கப்பட்ட பிராண்ட் நியூ இனோவா கிறிஸ்டா இருக்குது. 20 லட்சம் ரூபாய் வர்த்துன்னு போட்டிருக்காரு. அது எந்தவித லோன்லையும் வாங்கப்படல, லோன்ஸ் 0ன்னு போட்டிருக்காரு, டெப்ஸ் 0ன்னு போட்டிருக்காரு. ஆட்டோ டிரைவரா இருந்து இப்போ ஆட்டோ கன்சல்டிங்கா இருக்கிறாரு அப்படின்னு வேற ஒரு நேரட்டிவ் இப்போ செட் பண்றாங்க. ஆனால் என்ன சொல்லப்பட்டுச்சு பிரச்சாரத்தினால், ஒரு ஆட்டோ ஓட்டுநர், ஆட்டோ டிரைவர்னு சொல்லப்பட்டது. இந்த நேரட்டிவ் எல்லாமே மக்கள் எமோஷனை தூண்டுற மாதிரி செட் பண்ணப்பட்ட நேரட்டிவ்ஸ். சரி, இதெல்லாம் செஞ்சு இதெல்லாம் பண்ணி இன்னும் நடந்துகிட்டு இருக்கிற இந்த ஒரு வார் ரூமுக்கு செலவு செஞ்சுருக்காங்களே, இந்த செலவு எங்கேருந்து எடுப்பாங்க, எப்படி எடுப்பாங்க? அடுத்தது இன்னொரு மேட்டருக்கு வரேன். திடுதிப்புன்னு நாம் விசாரித்து கேள்விப்பட்ட விஷயம், இது நல்ல சோர்ஸ்லேருந்து கேள்விப்பட்ட விஷயம். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று லேட் ஈவினிங்க்கு மேலே திரு மு க ஸ்டாலினை பார்த்துருக்கிறாரு அப்படின்னும் பேசியிருக்காரு அப்படின்னும். எப்படி இப்போ என்ன பேசியிருக்காருன்னா, உங்களுடைய சப்போர்ட்டில் வெளியே சப்போர்ட் பண்ணுங்க, நாங்கள் ஆட்சி அமைக்கிறோம். 2.5 years அதிமுக, அதாவது எடப்பாடி பழனிசாமியோடைய சிஎம் ஆகும், அடுத்த 2.5 years நீங்கள் சிஎம் ஆகும். அதுக்குள்ள ஒரு பை எலெக்ஷன் வந்தது அப்படின்னா அதில் நின்று நீங்கள் ஜெயிக்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்கிறதாகவும் ஒரு தகவல் வெளியாச்சு. இது உண்மையானு விசாரிச்சு பார்த்தோம். இதில் 90% உண்மை இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஏன் இது கேட்கறதுக்கு திரு இபிஎஸ் அவரை தூண்டியது அப்படின்னு பார்த்தால், கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவிலிருந்து ஒரு 15 எம்எல்ஏக்களை செங்கோட்டையன் அவர்கள் மூலியமாகவும் ஆதவ் அர்ஜுனா மூலியமாகவும் ஒரு நபருக்கு 100 கோடி ரூபாய் அப்படிங்கிற விதம் 15 பேருக்கு 1500 கோடி ரூபாய் பிளஸ் ஒரு 500 crores அசெட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸாக வாங்கி கொடுக்கறதாகவும் ஒரு பேச்சுவார்த்தை போயிருக்கு. அதாவது எப்படின்னா, ஒரு கட்சி ஆட்சி அமைக்கணும், ஆட்சி அமைக்கிறதுல 1/3 அந்த கட்சியிலேருந்து வெளியே வேற கட்சிக்கு சேர்ந்தாங்கன்னா அது செல்லுபடி ஆகாது. அந்த 1/3 கவுண்ட்டுக்குள்ளே நம்ம ப்ளே பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டு, அதுக்குள்ளே ஒரு 12லேருந்து 15க்குள்ளே வந்தால் 12 வந்தால் கரெக்டாக இருக்கும், 1/3 வராது அப்படின்றத பிளான் பண்ணிட்டு அதற்கேற்ற மாதிரி 15 எம்எல்ஏக்கள் அவங்க சூஸ் பண்ணி அந்த எம்எல்ஏக்கள் பேசியிருக்காங்க. அப்படிங்கிறதை எவ்வளோ பெரிய எத்திக்கல் மிஸ்டேக்ன்றதை நீங்கள் பாருங்கள். அதுக்கு பதிலாக திரு இபிஎஸ் அவர்கள் நேரடியாக போயிட்டு திரு விஜய் அவர்கள் பேசும்போது இந்த மாதிரி சப்போர்ட் பண்ண கேட்டால் பண்ணல ஏதாவது ஒரு ஆன்சர் கிடச்சிருக்கும். அதை பண்ணாமல் இப்படி ஒரு பேக் என்ட்ரன்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. இது இபிஎஸ் தெரிந்து
இபிஎஸ் அவர்கள் கோவப்பட்டு அதனால அதிமுக வின் பண்ண எம்எல்ஏக்கள் எல்லாரையுமே புதுச்சேரி பக்கத்து அரியாங்குப்பன்ற ஊர்கிட்ட பக்கத்தில் ஒரு ரெசார்ட்டை தங்க வச்சிருக்காரு அப்படின்னும் அவர்கிட்ட வந்து மொபைல் ஆக்சஸ்லாம் பெருசாக கொடுக்காம இருக்கிறாங்க அப்படின்னும் ஒரு தகவல்லாம் வெளியாயிட்டு இருக்கு. ஸோ இதை யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய். இப்போ நான் இந்த விஷயத்துக்கு வரேன். விஜய் தாமு அவர்களுக்கு ஜான் 2025 ஒரு இனோவா கிறிஸ்டா கொடுத்தது யார் அப்படின்ற அடுத்த கேள்வி. இல்லை இனோவா கிறிஸ்டா இவங்க தான் வாங்கி கொடுத்துருக்குறாங்க, டிவிக்கே தான் வாங்கி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னால் அதற்கு பணம் எங்கிருந்து வருகிறது? ஏன் நான் சொல்றேன்னா மக்களே, ஜனநாயகம் வென்றது பணநாயகம் தோற்றதுன்னு இவங்க வந்து பிரச்சாரம் பண்றாங்கல்ல. இப்போ இங்க ஒரு 2000 கோடி செலவு பண்ண ரெடியா இருக்கிறாங்க, அங்க 500 கோடி செலவு பண்ணிருக்கிறாங்க, இன்னும் பல கோடி செலவு பண்ணிருப்பாங்க உள்ளுக்க. இந்த மாதிரி இனோவா கிறிஸ்டா கார்லாம் வாங்கி கொடுத்துருக்குறாங்க, பிரச்சார செலவு, மாநாடு செலவு, எவ்வளவு செலவு இருக்கு. இப்ப இந்த செலவெல்லாம் பண்ண ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்தால் என்ன பண்ணுவாங்க? அந்த காசை விட எக்ஸ்ட்ரா காசை சம்பாதிக்க பார்ப்பாங்களா, இல்லை சம்பாதிக்காம உட்காந்து எதுவுமே செய்யாம இருப்பாங்களா, ஊழல் பண்ணாம இருப்பாங்களா? அடுத்த இன்னொரு கேள்வி கேட்கிறேன். ஆட்சிக்கு வருவதற்கே 100 கோடி ரூபாய் ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் பேரம் பேசி உள்ள வராங்கனால் ஊழல் செய்து லஞ்சத்தை கொடுத்து தான் அவர்கள் ஆட்சிக்கே வருகிறார்கள். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? லஞ்சம் வாங்காம இருப்பாங்க, ஊழல் பண்ணாமல இருப்பாங்க. இது எப்படி ஒரு மாற்று அரசியல் நீங்க சொல்றீங்க? அடுத்தது, இல்லைங்க ஒன் டைம் போட்டோம் பார்த்துக்கலாம், அடுத்த வாட்டி மாத்திக்கிறோம் அப்படின்னா இது என்ன விளையாட்டா? 5 வருஷம் என்ன யார் ஆள போறா, என்னை யார் ஆள போறா, எப்படி ஆள போறாங்க அப்படிங்கிற என்னுடைய ஒவ்வொரு குடிமகன் பதப்பதப்பு அப்படிங்கிறது அவன் போற ஓட்டுல தான் இருக்கு. அப்போ 5 வருஷம் சும்மா இருந்துட்டு போட்டோங்க அவரு அப்படின்னா எப்படி இருக்க முடியும்? ஸோ இப்போ என்னன்னா என்ன பதில் சொல்லப்பட்டிருக்கு திரு மு.க. ஸ்டாலின் அப்படின்னு பார்த்தா, இல்லைங்க வேண்டாம், இப்போ நம்ம இதை ஒன்னா தாய் கழகமா இணைஞ்சு வெளியிருந்து நான் சப்போர்ட் பண்ணி நீங்க ஆட்சி புரிஞ்சுங்க என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன நேட்டிவ் செட் பண்ணுவாங்கன்னா, பாருங்க நம்ம ஜெயிச்சிருக்கோம், ஆனா திமுக அதிமுக சூழ்ச்சியால நம்மள ஆட்சியே பண்ண விடாம எப்படி அவங்க பண்றாங்க பாருங்கன்ற நேட்டிவ் செட் பண்ணுவாங்க. அந்த நேரட்டிவ் வந்து மக்கள் வந்து தப்பான ஒரு விஷயமா போய் விதைஞ்சிரும். அது வேண்டாம், அவங்க ஆட்சி அமைக்கட்டும். டிஎம்கே சைட்ல இருந்து எந்த கட்சி கூட்டணி கட்சி வெளியே போனாலும் நாங்கள் வந்து சொல்லிட்டோம், தாராளமாக போங்கன்னு சொல்லிட்டோம். ஏன்னா எப்படி போனாலும் கவுண்ட் குறையாது, எதிர்கட்சி திமுக தான் இருக்க போகுது, கவுண்ட் குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ நாங்கள் போக சொல்லிட்டோம், போய் ஆட்சி அமைக்கட்டும். ஏன்னால் வின் பண்ண டே 1ல இருந்து தாவேக்காவோட கட்சி கட்டமைப்பு சரியில்லைன்றதை பார்த்துட்டோம், தாவேக்காவோட எம்எல்ஏக்கள் சரியில்லைன்றதை பார்த்துட்டோம். ஒருத்தவன் வால் வச்சு கேக் வெட்டுறான், இன்னொருத்தவன் குடிச்சு கூத்தடிக்கிறான், இப்படி பல விஷயம் பார்க்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இவங்களால ஒரு 6 மாசம் கூட நிலைச்சு நீங்க ஆட்சி இவங்க புரியவே முடியாது. அதுக்குள்ள இந்த எவ்வளோ பெரிய தப்பு மக்கள் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத மக்களே உணருவாங்க. இது வேண்டாம், இந்த மாதிரி பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு திரு மு.க. சொன்னதாக ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கு மக்களே. அதான் சொன்ன பாருங்க, இன்னும் கூடிய விரைவில் நிச்சயமாக 2 ஆப்ஷன்ஸ், விசிகே, சிபிஐ, சிபிஎம், இங்கே மொத்தம் 2 சீட்டு ஆல்ரெடி காங்கிரஸ் போயிட்டாங்க. ஸோ இங்கே ஒரு 6 சீட் இருக்கு. முன்னு இந்த 6 சீட்டை இவங்க எடுத்துட்டு போயிட்டு கூட்டணியாக போட்டு இவங்க வந்து ஆட்சி அமைப்பாங்க, தாவேக்கா ஆட்சி அமைக்கும். இல்லைன்னா 5 பாமக சீட் இருக்கு, ஒரு தேமுதிக சீட் இருக்கு. தேமுதிகவை பொறுத்தளவுக்கு அவங்க ஏதாவது மினிஸ்ட்ரி கொடுக்குறேன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவங்க சரி அக்செப்ட் பண்ணிப்பாங்க. தே ஆர் நாட் கம்மிங் நவ் பிகாஸ் நெக் ஆஃப் த மொமெண்ட்ல பார்கெயின் பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதுலேயும் ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இது 6 இருக்கு, either these 3 or these 2, ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஆப்ஷனை வச்சு தாவேக்கா ஆட்சியை நிச்சயமாக அமைக்கும், நோ டவுட். இப்போ அடுத்த ஒரு கேள்வி இருக்கு, ஆளுநர் அவர்கள் எதற்காக இங்க வந்து பதவி பிரமாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு சொல்றாரு, மெஜாரிட்டி ஏன் ப்ரூவ் பண்ண சொல்றாரு அப்படின்னு பார்த்தா அதுக்கு இவங்க நிறைய காரணம் கற்பிக்கிறாங்க இல்லைங்களா. என்னன்னா உங்களுக்கு 2 விஷயம் இருக்கு. காங்கிரஸோட கூட்டணி வச்சதுனால இங்க வந்து பாஜக வந்து சப்போர்ட் இந்த மாதிரி எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வாதம். வேணால் பாஜக இந்த வாட்டி வின் பண்ணது வெறும் 1 சீட்டு மட்டும்தான், அதை வச்சு இங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. ஸோ அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வாதமாகத்தான் தெரிகிறது. என்ன மிக முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இவர்கிட்ட மெஜாரிட்டி இல்லை திரு விஜய் அவர்களால். சப்போஸ் இவரால் மெஜாரிட்டி வந்து, அதாவது சுப்ரீம் கோர்ட் ரூல்ஸின் படி என்ன சொல்லப்படுதுன்னா, மெஜாரிட்டி இல்லை சரிங்க, நீங்க பிரமாணம் பண்ணி வச்சிருங்க, அவங்க முதல் சட்டசபை கூடும் பொழுது மெஜாரிட்டி அவங்க ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்றதான் சொல்லப்படுது. ஆனால் என்ன இன்னொரு விஷயம்னால், இவர்
தாவேக்காவில் மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ண முடியலன்னா நேற்று வரைக்கும் அதிமுகவும் திமுகவும் இணையறதாகவும் வெளியிருந்து சப்போர்ட் பண்ணுறதாகவும் ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. அப்போ இவருக்கு சப்போஸ் பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறாங்க வச்சுக்கோங்களேன் ஆளுநர், நாளைக்கு இவங்க வந்து சார் நாங்கள் மெஜாரிட்டி இருக்கோம் சார் எங்களுக்கு பண்ணுங்க சார் அப்படின்னா இந்த பதவி பிரமாணம் பண்ணதுக்கான காஸ்டிங் தேவையெல்லாம் வேஸ்ட் தானே. ஆக நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டு வாங்க நான் பண்ணுறேன்ற ஆளுநர் அவர்கள். சரிங்க, இப்போ சப்போஸ் நான் பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறேன், இவங்க நம்ம பேசின மாதிரி இங்கே பிசிகா சிபிஐ சிபிஎம் வெளியே வராமல், பாமகவும் தேமுதிகவும் வெளியே வராமல், ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த சட்டமன்றத்தில் போயிட்டு அவருடைய மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ண முடியாமல் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இட் இஸ் டிசால்வ்ட். அப்போ டைம் வேஸ்ட், மணி வேஸ்ட், எனர்ஜி வேஸ்ட், எல்லாம் வேஸ்ட். ஆக நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டு வாங்க சார் பண்ணுறேன்றார் அவர். ஸோ ஆளுநர் அவர்கள் சொல்றதுல வந்து தவறு இருப்பதாகவோ இல்லை பாஜகவின் சூழ்ச்சி இருப்பதாகவோ நமக்கு தெரியவில்லை. ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னால், நேற்று வந்து அவர் கொஞ்சம் பயந்துட்டார் விஜய் அவர்கள். என்னன்னா கான்வாய் எடுத்துன்னு போயிட்டாங்க, அவதான் போச்சா அப்படிங்கிற மாதிரி. அதாவது இதை வந்து ஒரு மீமா போட்டிருந்தானுங்க. சூரியவம்சம் படத்தில் பார்த்தீங்கன்னா யானை நடந்து வரும் இந்த ஸ்கூல் வாசப்படிக்கு வெளியே. அப்போ இந்த சின்ன குழந்தை வந்து மேலே ஏறி உட்காந்து ரவுண்டு போகும், நல்லா இருக்கா சூப்பராக இருந்துச்சா இறங்க அப்படின்பாங்க. அந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சா கான்வாயி இறங்குன்ற மாதிரி கொண்டு போயிட்டாங்களா. ஸோ விஜய் பயந்துட்டார். ஒரு பக்கம் திமுக இணைய போகிறேன்னு சொன்னாங்களா, பயந்துட்டார். உடனே பதவி பிரமாணம் பண்ணி வைங்கன்னு அவர் துடிக்க ஆரம்பிக்கிறாரு. தொடர்ந்து போய் பேச்சுவார்த்தை நடத்துறாரு. இன்னைக்கு என்ன சொல்லிட்டாங்க தெளிவாக திமுக, நாங்கள் அதாவது தாவேக்கா ஆட்சி அமைப்பதில் எந்த ஒரு தடவும் பண்ண மாட்டோன்ட்டார். ஸோ ஒரு ரூட் கிளியர். இப்போ மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணிட்டு நீங்கள் ஆட்சி அமைங்கன்றார். இப்போ என்ன கொடுமைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்சி அமைக்க பெற்ற பின் எப்படி ஒரு சர்வை பண்ண போறாரு விஜய் அவர்கள் அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி குத்தா இருக்க போகுது. ஆக்சுவலாக அதை வேடிக்கை பார்க்கறதுக்கு தான் திமுகவும் அதிமுகவும் வெயிட் பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடிகின்றது. நிறைய மீம்ஸ் என்ன வெளியே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, எதிர்கட்சி நாங்கள் ரெடியா, எங்கேயா ஆளுங்கட்சியை காணோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அந்த அளவுக்கு இப்பொழுது இவர் விட்ட அறிக்கை, தேர்தல் வாக்குறுதிகள், அள்ளி விட்ட விஷயங்கள், இது எல்லாமே அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கும் அப்படிங்கிறத எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். நினைக்கிறேன் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க மக்களே. நன்றி, வணக்கம்.